உன் பேர்ல கம்யூனிட்டி கிச்சன் தொடங்க போறேன்னு சொன்னதுக்கு பாட்டி எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க, பாராட்டினாங்க, உனக்கு வாழ்த்தெல்லாம் சொன்னாங்களே, அதெல்லாம் மறந்துட்டியா? அதெல்லாம் பொய். என்ன கண்மணி இப்படி பேசுற? எனக்கு அதெல்லாம் பொய்யா தெரியல. அவங்க உங்களுக்கு முன்னாடி பேசினது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நீங்க இல்லாதப்போ என்கிட்ட எப்படி பேசினாங்க, நடந்துட்டாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல கண்மணி. ஒருத்தர் மேல நமக்கு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன நல்லது பண்ணா கூட அது நமக்கு பிடிக்காம தான் போகும். நல்லது இல்லைங்க, அவங்க நமக்கு கெட்டது பண்ண பாக்குறாங்க. நம்மள பிரிக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட நாடகம் ஆடுறாங்க, பொய் சொல்றாங்க. கண்மணி, நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ நான் பொய் சொல்றேனா? ஏன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் சொல்றத கேட்க மாட்டீங்களா? ஐயோ, அப்படி இல்ல கண்மணி. பின்ன வேற எப்படிங்க? எப்படி? அவங்க உங்க பாட்டினா நான் உங்க பொண்டாட்டி. அவங்க சொல்றத மட்டும் அப்படியே நம்புவீங்க, நான் சொல்றத கேட்க மாட்டீங்கன்னா எப்படிங்க? ஏய் கண்மணி, கண்மணி, என் சிச்சுவேஷன் புரிஞ்சுக்காம நீ பேசுற. எங்க பேசுன? நீங்க தான் என்ன பேசவே விட மாட்டேங்கிறீங்களே, அப்படியே பாதியிலே தடுத்துட்டீங்களே. இங்க பாரு கண்மணி, உங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும். இதுல யார் பக்கம் தப்பு யார் பக்கம் சரின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல நீ சொல்றதை கேட்டு நான் பாட்டியை முறைச்சிக்க முடியுமா? இல்ல பாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு உன்னை நான் முறைச்சிக்க முடியுமா? இப்ப அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கீங்க. நான் உன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கேன். சரி சரி விடு, சாரி, டென்ஷன் ஆகாத, சாரி. நானும் பாட்டிக்கு முன்னாடி உன் மேல கோவப்பட்டிருக்க கூடாதுதான். பிரச்சனையை அங்கேயே சால்வ் பண்றதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். சரி, டைம் ஆச்சு, வா தூங்கலாம். கண்மணி, நான் சொல்றேன்ல. நீங்க படுங்க, நான் அப்புறமா படுத்துக்கிறேன். எங்க போற? எனக்கு தூக்கம் வரல, நான் மாடியில கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். என்ன நிம்மதியாக இருக்கியா? உன்னை இங்கேருந்து துரத்துறதா என்னுடைய முதல் வேலை. நெல்லு, எங்க போற? அதான் என்ன பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கல, அதான் போறேன். நீ மொத்தமா இந்த வீட்டை விட்டே போய் தொலைய வேண்டியதானே? பாட்டி, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. தெரு தெருவா கூவி கூவி சாப்பாடு விற்கிற உனக்கெல்லாம் நான் எதுக்கடி மரியாதை கொடுக்கணும்? உங்க பேரை முன்னாடி என்ன பாராட்டிட்டு அவர் இல்லாதப்போ என்ன இப்படி மரியாதை இல்லாம கேவலமா பேசுறீங்களே. ஏய், தராதரத்தை பத்தி எல்லாம் நீ பேசாத. அதுக்கெல்லாம் உனக்கு அருகதையே கிடையாது. நீ இருக்கிறது என்னோட வீடு. நான் இப்ப வாழ்ற வாழ்க்கை அன்பு ஓடுது. அவனுக்கு நீ எப்பவுமே பொருந்தாதபடி. நான் அவருக்கு போதும்னு நினைக்கிறாரு, உங்களுக்கு தான் அது பிடிக்கல. என்ன, உன் பேர்ல அவன் கம்பெனி ஆரம்பிச்சதும் தலையில கொம்பு முளைச்சிருச்சோ? இந்த பார், அவன் உனக்கு சப்போர்ட்டா இருக்காங்கிற தைரியத்துல ரொம்ப ஆடாத.